Hi friends, welcome to Chennai food. தீபாவளி வந்தாலே நிறைய பேருக்கு நோன்பு இருக்குங்க. நோன்புனால நிறைய பேர் அதிரசம் செய்வாங்க. அந்த அதிரசம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சுலபமா அதிரசம் எப்படி செய்யறது? அது இல்லாம நோன்பு பலகாரங்கள், மற்ற நோன்பு பலகாரங்கள் எப்படி செய்யறது? இது எல்லாமே இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்லம் அதிரசம் செய்யறதுக்காக நான் ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நான் 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை அரிசியை நல்லா களைஞ்சி கழுவிடுங்க. அதுக்கப்புறமா ஊற விடுங்க. இந்த அரிசியை நம்ம ஃபேன் காற்றுல தான் ஆற விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டாலே போகிறோம். நான் துணி போட்டு ஆற விட்டுறேன். அரிசியை நான் ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் காய விட்டு எடுத்துட்டேங்க. அரிசி காஞ்சிருச்சா இல்லையா பதம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி அரிசியை கையில் பிடிங்க. பிடிச்சிட்டு நம்ம விட்ட உடனே அரிசி கையில் இந்த மாதிரி ஒட்டணும். இதுதான் அதிரசத்துக்கு அரிசியோட பதம். இதுதான் அரிசியோட வெளியில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இருக்காது, ஆனால் அரிசிக்குள்ளே ஈரப்பதம் இருக்கணும். ஏன்னா நமக்கு மாவு ஈரப்பதம் கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இது நீங்கள் ரேஷன் பச்சரிசியில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் மாவு பச்சரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். நான் ரேஷன் பச்சரிசியில் செஞ்சு காட்டுறேன். ரேஷன் பச்சரிசி மாவு பச்சரிசி ரெண்டுமே பயன்படுத்தலாம். இந்த 2 அரிசியிலையுமே நம்ம அதிரசம் செய்யும் பொழுது அது உடஞ்சி போகாமல் விரிஞ்சு போகாமல் நல்லாவே வரும். இப்போ இந்த அரிசியை நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்ததுனால நான் மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். மாவு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்சதுனால மிக்சியில் அரைச்சேன். நீங்கள் அதிகமாக அரைக்கணுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும் பொழுது ஆழாக்கு பச்சரிசி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போங்க. அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் மாவு அரைங்க. அப்போ தான் எந்த மாவுமே அதில் கலக்காமல் நமக்கு பியூராக அரிசி மாவு கிடைக்கும், அதிரசமும் நல்லா வரும். மாவை நான் சலிச்சு எடுத்துட்டேங்க. அதில் கப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வந்திருக்குது. நம்ம மிஷினில் அரைச்சாலும் இந்த அளவுக்கு தான் லைட்டாக வரும். இது நமக்கு தேவை கிடையாது. நல்லா நைஸாக இருக்குது இந்த மாவு. இந்த மாவு நமக்கு ஆறக்கூடாது, அதனால் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பாகு எடுத்துக்கலாம். வெல்லம் பாகு எடுக்கிறதுக்காக நான் 350 கிராம் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம 1/2 கிலோ பச்சரிசி எடுத்தோம், அதனால் 350 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை நான் பேனில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சுட்டு வடிகட்ட தான் போகிறோம். 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். அதில் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு தான் செய்யணும். வெல்லம் நல்லா இப்போ கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பாகுபதம்லாம் நமக்கு இப்போ வரக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெல்லம் தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கிறேன். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அதிரசம் கலர்றீங்களோ அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் வெல்லத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்குது, அதுக்காக தான் நம்ம வடிகட்டி செய்கிறோம். நான் குக்கர் பாத்திரத்தில் தான் நான் பாகு எடுக்க போகிறேன், அதனால தான் இதில் வடிகட்டியிருக்கேன். இந்த குக்கர் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். குக்கர் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த வெல்லம் தண்ணி நல்லா கொதித்து நல்லா பாகுபதம் வரணும். பாகுபதம் எப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாகுபதம் வந்துருச்சேன். நான் ஒரு 4-5 தடவை தண்ணியில் விட்டு பார்த்தேங்க. அப்போ இளம் பாகாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பதம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கலந்துட்டுருக்கிறேன். கொஞ்சமாக மறுபடியும் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். அதிரசம் செய்யறதுக்கு பாகுபதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாகு எடுத்து தண்ணியில் விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறமா இது ஒன்று சேர்ந்து வரணும், நம்ம கையில் எடுக்க வரணும். பாருங்கள் கையில் நான் எடுக்கிறதுக்கு நல்லாவே வருது. இப்படி உருட்டினா நல்லா உருண்டு வருது பாருங்கள், திரண்டு. இதுதான் பதம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி. சுக்கு பொடி வேண்டான்னா விட்டுடுங்க, அது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மாவு சேர்த்துக்கலாம். நான் சிம் பண்ணிவிட்டு தான் மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா ஒருத்தர் போட வச்சுட்டு கூட ஒருத்தர் வந்து கலரி விடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டவ் மேலே வச்சு கலர்றது கஷ்டமாக இருந்தால் கீழே இறக்கி வச்சு கூட நீங்கள் கலரிக்கலாம். மீதம் இருக்கிற மாவையை நான் போட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நான் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே போட்டுட்டேங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஓரம் உட்டில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாகோடு சேர்த்து கலரணும். அதிரசத்துக்கு இந்த பாகு பதம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாகு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா அதிரசம் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டேங்க. பாருங்கள் கரெக்டாக இருக்குது பதம். நல்லா மாவு இறுகி வந்திருக்குது. இதை நம்ம ஆற விட்டுட்டு தான் அதிரசம் செய்யணும். சாதாரணமாக அதிரசம் செய்கிறதா இருந்தால் முதல் நாள் பாகு எடுத்துட்டு மறுநாள் அதிரசம் செய்வாங்க. இல்லை அதுக்கும் மறுநாள் கூட 2 நாள் கழித்து கூட செய்வாங்க. அது மாதிரி செஞ்சாலும் அதிரசம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அவசரமாக செய்யணும்னா பாகை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஆறட்டும். இந்த அதிரசம் மாவு நம்ம நேற்று ரெடி பண்ணதுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்குது. நல்லா செட் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம அதிரசம் தட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெயை தொட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவு ரொம்ப அழுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூட நல்லா மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமாவும் அதிரசம் தட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நான் அதிரசம் தட்டுறதுக்காக பால் கவர் தாங்க எடுத்துருக்கிறேன். பால் கவர், எண்ணெய் கவர், இல்லைனா பட்டர் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கவர்லேயே லேசாக எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்ம அதிரசம் எடுக்கும் பொழுது. இந்த உருட்டின இந்த மாவை இதில் வச்சுட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம். அதிரசம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் தட்டிக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 அதிரசம் நீங்கள் மொத்தமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1-1ஆவோ இல்லை 2-2ஆவோ போட்டு பொரிக்கலாம். இப்போ நான் ஒரு அதிரசம் தட்டி எடுத்துகிட்டேன். நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிரசம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடான உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதிரசம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அது வெந்து மேலே எழும்பி வரணும். அது வரைக்கும் நம்ம கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. பாருங்கள் மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த சைடு நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த சைடும் கோல்டன் கலர் மாறிடும். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் அதிரசம் பிழியிற கட்டையில் வச்சு தான் பிழிய போகிறேன். உங்கள்கிட்ட அந்த கட்டை இல்லைன்னா நீங்கள் கரண்டியிலே பிழிஞ்சிக்கலாம். நான் கட்டைக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மேலே பிழியறதுக்கு இந்த கட்டையை பிடிச்சி தான் நம்ம அழுத்தி பிழியணும். பிழியும் பொழுது சுற்றிரும் அந்த எண்ணெய் எல்லாமே ஓடி வந்துடும். அதுக்காக தான் நான் கீழே கிண்ணம் வச்சுருக்கிறேன். அந்த கிண்ணத்தில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே இறங்கிடும். பாருங்கள் பிழிஞ்சிட்டேன். எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தோசை கரண்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் இதிலேருந்து நம்ம எடுக்க முடியும். இல்லைனா அதுலேயே ஒட்டிகிட்டு இருக்கும். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசியை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான அதிரசம் நம்ம உடையாமல் உதிராமல் ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு இந்த அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இது 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. ஊறினதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைக்காமலும் வேக வைக்கலாம். ஊற வைக்காமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விசில் வச்சு வேக வைக்க வேண்டியிருக்கும். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். குக்கர் பாத்திரத்துக்கு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க. 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 7 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகட்டும். நான் 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சேன். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மொத்தம் 3 விசில் வச்சேன். பாருங்கள் பருப்பு இப்படி எடுத்துகிட்டு கையில் நசுக்குனா நல்லா நசுங்கும். அந்த அளவுக்கு வேகணும். பாருங்கள் அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால பருப்பு நல்லா நசுங்கும். பார்க்குறதுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கையில் எடுத்துகிட்டு நசுக்கணுன்னா நசுங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வேகணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். சுயம் செய்கிறதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போதும். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினாலே போதும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க.
தேங்காய் துருவல் ஓரளவுக்கு வறுபட்டாலே போதுங்க. நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க. நான் லேசாக தான் வறுத்துருக்கேன். நெய்யில் இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. நான் வெல்லம் சேர்த்து விட்டுறேன். நான் ஆர்கானிக் வெல்லம் எடுத்ததுனால நான் அப்படியே சேர்த்து விட்டுறேன். 3/4 கப் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோம், அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்தில் அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா உருகிடுச்சு. உருகிட்டு தேங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலைப்பருப்பு ரொம்ப நெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றிட்டு சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பை இப்போ சேர்த்து விட்டுறேன். கடலைப்பருப்பில் தண்ணி எனக்கு ரொம்ப இல்லைங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. நான் அப்படியே சேர்த்துட்டேன். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் வெல்லம் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க. கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா நசிச்சு விட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக சுருண்டு வந்துடும். இது மாதிரி நல்லா திக்காக தான் நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நம்ம செய்ய முடியும். இது சரியாக இருக்கும் இந்த பதம். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துரும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண பூரணம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுயம் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இந்த சைஸில் பிடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சுயம் செய்யறதுக்கு இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேல் மாவு கரைச்சிக்கலாம். மேல் மாவு கரைக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு 3/4 கப்பு எடுத்தோம், தேங்காய் துருவல் 1/2 கப்பு எடுத்தோம், மொத்தம் 1/4 கப்பு நம்ம எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு தான் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணணும். 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு சேர்க்குறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இடையே ஒரு பதம் இருக்கும், அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மேல் மாவு பிடிக்கலன்னா நீங்கள் இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சாதாரணமாக தீபாவளி அன்றைக்கி, நோன்பு அன்றைக்கிலாம் ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க வீட்டில். நீங்கள் அதை கூட மேல் மாவாக பயன்படுத்திக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மைதா மாவு பிடிக்காது, அதனால் அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாவை நான் கரைச்சி எடுத்துட்டேங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுடைய பதம் இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி மாவும் இருக்கக்கூடாது, தோசை மாவும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பதமாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பூர்ணத்தில் ஒட்டாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் மாவு மேலே ரொம்ப கனமாக தெரியும். அதனால் இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பூர்ணத்தை ஒன்று நினச்சி நம்ம எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுயம் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கு தகுந்த போல் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் மாவில் இந்த சுயம் உருண்டையை எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாவை அள்ளி ஊற்றி மேலே பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு நீங்கள் கையில் கூட எடுத்து போடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் எடுத்து போடலாம். ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சுயம் ஒரு பக்கம் வெந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இதில் கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது, நல்லா வெந்துச்சுனாலே போகிறோம். ஏற்கனவே நம்ம பூரணம் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம், மேல் மாவு மட்டும்தான் வேகணும். இப்போ எடுத்துக்கலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க, அதுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா சுயமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுயம் ரெடி ஆயிடுச்சுங்க. தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி சுயமும் ரொம்ப ஸ்பெஷலு. தீபாவளி அன்னைக்கு இல்லைனா நோன்பு அன்னைக்கு கண்டிப்பாக அந்த சுயம் ரெடி பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் முறுமுறுன்னு மெதுவடை செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்தை 2 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற விட்டாலே போகிறோம். ஏன்னா கிரைண்டரில் ஈஸியாக அரைப்பட்டுடும். நாம் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன். பாருங்கள், நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டேன். இந்த பருப்பில் சுத்தமாக தண்ணியில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடக்கூடாது, நல்லா கட்டியாக அரைக்கணும். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. மொத்தம் 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் தான் சேர்த்தேன். பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டிருக்குது. மாவு நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும், அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் மாவு அரைச்சிட்டு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து போட்டால் சட்டுன்னு விழக்கூடாது. எப்போவுமே வடைக்கு மாவு நல்லா இந்தளவு திக்னஸ் இருக்கணும். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா மாவு மிதக்கும். அது மாதிரி நீங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வடை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரணும்னா அதுக்காக நம்ம ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க. பச்சரிசி மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது சேர்க்கறதுனால வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சேர்த்து விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கடைசியாக இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா தான். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா சேர்த்திங்கன்னா வடை ஆறின பிறகு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறேன். சூடாக இருக்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சமையல் சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நமக்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வடையை செய்யலாம். வடை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு நம்ம வடையை தட்டி போடும்பொழுது எண்ணெயில் ஈஸியாக விழும். வடையோட ஷேப்பும் அழகாக வரும். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் நீங்கள் வடையை தட்டிட்டு இப்படி எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் போட பயமாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கையிலே தட்டி போட்டுக்கலாங்க. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. ஒரு தடவையும் நீங்கள் வடை மாவை எடுக்கும் பொழுது தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் ஷேப்பு கரெக்டாக வரும். உருட்டிட்டு ஒரே ஒரு ஓட்டை கட்டை விரல் வச்சு போட்டால் போதும். நான் எண்ணெயில் போட்டுறேன். பாருங்கள், வடையை எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திருப்பி விடலாம். நல்லா மிதக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. எல்லா வடையும் திருப்பி விட்டுடலாம். நல்லா கோல்டன் கலர் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாவே வடைக்குள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், வடையெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுங்க. நல்லா சூப்பராக எலும்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு வடையும் பார்க்கும் பொழுதே அவ்வளோ நல்லா இருக்குது. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, வடை எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் மெதுவடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் மெதுவடை செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். இந்த பொங்கல் பண்டிகைக்கு நீங்களும் இதே மாதிரி மெதுவடையை செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. நோன்பு பலகாரங்கள் ரொம்ப சுலபமாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக நீங்கள் நோன்பை கும்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.